என்கிட்ட சில பேர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இந்த மாதிரி 2 தோசை 2 சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சீக்கிரமே பசியாகுது. வேற ஏதாவது சாப்பிட்றேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு. எனக்கும் ஆரம்பத்தில அப்படிதான் ரொம்ப பசியா இருந்துச்சு. நம்ம 4 சப்பாத்தி 4 தோசை திங்கிற இடத்துல நம்ம 2ன்னு குறைக்கும்போது அந்த பசி இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்துல நீங்க தண்ணி நெறையா குடிச்சுக்கலாம். இல்லைன்னா மொளக்கட்டி வச்ச பச்சை பயிறு, இல்ல வெள்ளரிக்காய், இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் அதிகமா இல்லாத ஃப்ரூட்ஸா பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் போக போக அது பழகிரும். பசியும் அதிகமா இருக்காது. பசி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது தப்பு கிடையாது. நம்ம ஒண்ணும் மிலிட்ரி ட்ரெய்னிங் எடுத்துக்கல. ஆரம்பத்தில எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்தாகணும்னு சொல்றக்கு. நம்ம ஹெல்த்தியா மாறுறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கன்டினியூவா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தா, அது சீக்கிரமாவே நமக்கு பழகிரும். 60 டேஸ் சேலஞ்சில டே 49ல இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் குருமாவும் எடுத்துக்கிட்டேன். 11 மணிக்கு வழக்கம் போல மோர் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு சாப்பாடு நேத்து வச்ச கிரேவி, கீரை பொரியல், கொஞ்சமா வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பைனாப்பிள் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு காலையில வச்ச சப்பாத்தியில சப்பாத்தி நூடுல்ஸ் மாரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாளைக்கான வெயிட்டோட பார்க்கலாம். டாடா!